சங்கீதம் 70:2. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு. இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையிலும் மற்றவங்க உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க, இல்லை தீங்கு செய்ய நினைக்கிறாங்க, தீங்கு செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாங்க, பிளான் பண்ணுறாங்க, அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள், செய்கிறவர்கள் இல்லை, விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக. அவங்க நஷ்டப்பட்டு, அவங்க வருத்தப்பட்டு, அவங்க துக்கப்பட்டு, அது மாத்திரம் இல்லை, லட்சை, அவங்க அசிங்கப்படுவாங்க, அவங்க அவமானப்படுவாங்க. மற்றவங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யணும்னு விரும்புகிறவங்களோட வாழ்க்கையில் வெட்கம் வரும், அவங்களோட வாழ்க்கையில் நஷ்டம் வரும், அவங்களோட வாழ்க்கையில் அவமானம் வரும். இந்த நாளில் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தரோட வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் நமக்காக கிரியை செய்கிறவர். நம்ம அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும். ஐயோ, அவங்க எனக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு போய், நீங்கள் வேற ஒரு ஆளை போய் பார்த்து நீங்கள் போய் அவங்களுக்கு பிளான் பண்ண எதுவுமே தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இல்லைப்பா, உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறாங்க, தங்களோட நெருக்கத்தில், தங்களோட துக்கத்தில், துன்பத்தில். ஆமென். நீங்கள் பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யணுமே ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யுங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.